அகதா கிறிஸ்டியின் குரூர வீடு அத்தியாயம் 26. எத்தனை குருடர்களாய் நாங்கள் இருந்திருக்கிறோம் என்று பிரமித்து ஆச்சரியத்து அதிசயத்து நொந்து போனேன். உண்மை, இந்த வழக்கு நடந்த முழு காலகட்டத்திலும் பட்டவர்த்தனமாக பிரசன்னமாகி கொண்டுதான் இருந்திருக்கின்றது. ஜோசப்பின் கோணத்தில் சொல்ல வேண்டுமாயின், இந்த முட்டாள் போலீஸின் கண்களுக்குத்தான் அது அறியப்படாமலேயே இருந்திருக்கின்றது. ஜோசப்பைன் மட்டும்தான் தேவையான அனைத்து தகுதிகளும் பொருந்தி கொலையாளி என நிரூபணமாகிறாள். அவள் வீண் டம்பம். கொலை பற்றி மட்டுமே ஓயாமல் பேசுவதில் அவள் காட்டிய மகிழ்ச்சி. தான் மகா புத்திசாலி, அதுவும் இந்த கொலை பற்றிய சம்பவங்களை சேகரிப்பதில் என அவள் காட்டிக்கொண்டே இருந்த மேதாவித்தனம். போலீஸ் எத்தனை முட்டாள்கள் என அவள் போதித்து கொண்டே இருந்த நேர்த்தி, இவை அனைத்தும் சந்தேகத்துக்கிடமின்றி அவளை குற்றவாளி என நிரூபித்து விடுகின்றன. ஜோசப்பின் நான் நொடி பொழுது கூட கொலையாளியாய் முன்னிறுத்தவே இல்லை. அவள் ஒரு குழந்தை என்னும் காரணத்தால் குழந்தைகள் கொலை செய்துள்ளனர் என்னும் ஆதாரங்கள் இருப்பினும் ஜோசப்பினை அவ்வகையில் நான் துளியூண்டு கற்பனை கூட செய்ததில்லை. ஆனால் இப்பொழுதோ அதிர லியோனட்டின் கொலை மிக சுலபமாக ஒரு குழந்தை செய்த கொலை என்பதற்கான வட்டத்துக்குள் அடங்கி வருகின்றது. அவளுடைய தாத்தாவே வலியின்றி தன்னை கொல்வதற்கான முறையை குறித்து காட்டியுள்ளார். படிப்படியான செயல்முறையையே ஜோசப்பைனிடம் ஒப்படைத்துள்ளார் என்று கூட சொல்லலாம். ஆக ஜோசப்பைன் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், எந்த தடயமும் இல்லாமல் கொலையை நிகழ்த்தி முடிப்பது. இதற்கான வழியினை அவளுக்கிருந்த துப்பறியும் கதைகளின் புலமை சுலபமாக புகட்டியிருக்கும். மற்றபடி வழக்கு நெடுக்கலும் ஜோசப்பைன் செய்த அத்தனை பிரகடனங்களும் அவள் அறிந்த போலீஸ் கதைகளிலிருந்து சம்பவங்களை தேர்ந்தெடுத்து அவளாகவே அரங்கேற்றிக் கொண்ட கற்பனைகள். அந்த நோட்டு புத்தகம், அதில் மோப்பம் பிடித்து எழுதி தள்ளுவதாய் ஏற்படுத்திய மாயை, யாரோ கொலை செய்துள்ளதாய் அவளே ஏற்படுத்தி வந்த தொய்யாத புரளி, தனக்கு ஊர்ஜிதமாகும் வரை உண்மையை சொல்லப்போவதில்லை என்ற போலியான டம்பம் போன்ற அனைத்துமே அவளாகவே அரங்கேற்றிக் கொண்ட கற்பனைகள். அதிலும் இவை எல்லாவற்றிற்கும் சிகரம் வைத்தாற் போல தனக்குத்தானே அவள் ஏற்படுத்தி கொண்ட அந்த பளிங்குக்கல் கண்ணி. மனிதனால் நம்பவே முடியாத நாடகம். அவளே கொன்று கொண்டிருக்கலாம் என்று நம்மை குலை நடுங்க வைக்கும் விபரீதம். இங்குதான் அவளுடைய பக்குவமற்ற குழந்தை மனம் அவளை காட்டிக் கொடுத்து விடுகின்றது. எந்த வளர்ந்த கொலைகளை தெரிந்த மனிதனும் இப்படி ஆபத்து செறிந்த ஒரு கல் கண்ணியை எண்ணிக்கூட பார்த்திருக்க மாட்டான். ஆனால் ஜோசப்பைனோ கதவின் மேலிருந்து விழுவதால் தலை ஒன்றும் உடைந்து உயிர் போய்விடாது என குழந்தைத்தனமாய் நினைத்திருக்கிறாள். எப்படியோ பிழைத்து விட்டாள். இந்த நிகழ்விலும் சிறுமியை முன்னிறுத்த துப்பு உள்ளது. அது அங்குள்ள உடைந்த நாற்காலியின் இருக்கை முழுவதும் அப்பியிருந்த ஈர மண் தடங்கள். பளிங்கு கல்லினை விழுந்து விடாமல் கதவின் மேல் நிலைக்க வைக்க உயரமில்லாத காரணத்தால் ஜோசப்பின் மட்டும்தான் அந்த நாற்காலியில் ஏறி இப்படியும் அப்படியுமாக முயற்சி செய்திருக்க வேண்டும். தவறி சில முறை அக்கல் கீழே விழுந்திருக்கின்றது. அதனால்தான் புறக்கடை அறையில் கதவருகே தரை முழுவதும் கல் விழுந்து ஏற்படுத்திய வடுக்கள் இருந்தன. பொறுமையாக முயன்று தன் கழுத்தை குட்டையால் கல்லினை கையாண்டு கைரகைகள் பதிந்துவிடக் கூடாதே விழாதபடி கதவின் மேல் நிலைநிறுத்தியிருக்கிறாள். பிறகு அவள் நினைத்தபடி கல் விழுந்திருக்கிறது. சின்னதாய் காயமாக்கும் என்ற அவளின் எதிர்பார்ப்புக்கு மாறாக உயிருக்கே உலை வைத்தது. மயிரிழையில் உயிர் பிழைத்தாள். அவள் ஆபத்தில் இருக்கிறாள். அவளுக்கு கொலையாளியின் முகவரி தெரிந்துள்ளது.
அதனால்தான் அவள் தாக்கப்பட்டிருக்கிறாள் என்ற பதிப்பினை எல்லோர் மனதிலும் ஏற்படுத்திய எண்ணிய ஜோசப்பைனின் வெற்றிகரமான இலக்கு இந்த கல்கன்னி நாடகத்தின் அரங்கேற்றத்திற்கு செல்லும் முன் ஒரு கலை இயக்குனரின் கைவண்ணத்துடன் தன் அறையை அமளி துமளியாக்கி போட்டு சென்றுள்ளதும் இவளே. தண்ணீர் தொட்டி அறையிலிருந்து என் கவனத்தை என்னமாய் கவர்ந்து திசை திருப்பினாள் என்பது இப்பொழுதும் நிதர்சனமாயிற்று. பிராண்டா லாரன்ஸ் காதல் கடிதங்களை இவளே கொண்டு போய் தண்ணீர் தொட்டிகள் நிறைந்திருந்த மொட்டை மாடி அறையில் பதுக்கி வைத்துவிட்டு அங்கிருந்து லாரன்ஸ் வருவதை பார்த்து அதனால் சந்தேகம் கொண்டு தானே அங்கு போய் துப்பறியும் போதுதான் அக்கடிதங்களை கண்டுபிடித்ததாக அதிகாரமாய் விளக்கி என்னமாய் எல்லோரையும் முட்டாளாக்கியிருக்கிறார். மருத்துவமனையிலிருந்து வெளியாகி வீட்டுக்கு திரும்பும் வழியில் பிராண்டாவும் லாரன்ஸும் கைதாகி செல்வதை கண்ணுறும் ஜோசப்பைனின் நிம்மதி தடுமாறுகிறது. இவர்கள் இருவரின் கைதினால் வழக்கு சிறப்பான ஒரு முடிவை நோக்கி அது சரியோ தவறோ செல்வதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. ஒரு முடிவு நேர்ந்துவிடின் ஜோசப்பைன் வீட்டின் பிரதான தகுதியிலிருந்து இறங்கிவிடுவாளே. அழகற்ற சிறுமி என ஒதுக்கப்படும் இவளை பிறகு யார் சீண்டுவார்கள்? எனவே எடுத்தின் மருத்துவ அலமாரியிலிருந்து டிஜிட்டலின் மருந்து அனைத்தையும் திருடி காஃபிக்குள் போட்டு கலந்து அப்படியே மேஜையில் வைத்துவிட்டு நழுவி விடுகின்றாள். நாணி அதை எடுத்து குடித்து விடலாம் என அவள் எதிர்பார்த்திருப்பாள். இருக்கலாம். அன்று காலை என்னுடன் பேசிக்கொண்டிருக்கும் போது நாணி தன்னை எப்பொழுதும் வசவு பாடிக்கொண்டே இருப்பதாய் குறை கூறியிருக்கிறாள் ஜோசப்பைன். இதுவும் ஒரு கல்கன்னி போலத்தான். அங்கு எப்படி கல் தலையில் விழுந்து காயம் ஏற்படுத்தினால் தன்னை கொலைகாரன் குறிவைத்து விட்டான் என அனைவரையும் நம்ப வைத்து விடலாம் என்று எண்ணி துணிந்தாலோ, அதே போல நாணி மட்டும் உலவும் சமையல் அறை பகுதியில் தனக்களிக்கப்பட்ட காஃபியில் டிஜிட்டலின் கலந்த நாணி பார்வைப்படும் வைத்து குடித்து இறந்து தொலையட்டும் என துணிந்திருக்கிறாள். நாணியின் துரதிர்ஷ்டம். தன் வாழ்நாள் முழுவதும் வீட்டின் தினசான குழந்தைகளோடு இருந்து வாழ்ந்துவிட்ட நாணிக்கு ஜோசப்பைனின் போக்கு பயம் ஏற்படுத்தியிருக்குமா? ஆமாம் என்றே எனக்கு விளங்கிற்று. ஜோசப்பைன் சாதாரண குழந்தையாய் குழந்தைத்தனம் கொண்டு இருக்காமல் அசாதாரண சிந்தனைகளோடு வளைய வருவதை நாணி நிச்சயம் நுகர்ந்திருக்க வேண்டும். வயதுக்கு மீறிய ஜோசப்பைனின் மூளை வளர்ச்சி நீதி நெறி தர்மங்களை வழுவ செய்துவிட்டது. ஏனென்றால் இக்குடும்பத்தாரின் மறுபணங்களில் கலந்து வாழையடி வாழையாய் இறங்கி வரும் குரூரங்கள், சோஃபியா குறிப்பிட்டு விவரித்த குரூரங்கள் அத்தனையும் ஒட்டு மொத்தமாய் ஜோசப்பைனுக்குள் இறங்கி இருக்கின்றன. ஜோசப்பைனுடைய பாட்டியின் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என்னும் குரூரம் மற்றும் மகதாவின் தலைவிரித்தாடும் தற்பெருமை குரூரம் ஆகியவை மிச்சமில்லாமல் சிறுமிக்குள் வியப்பித்துவிட்டன. அவர் தந்தை பிலிப் போன்ற ஒதுக்கப்பட்ட சிறுமி பிறந்தவுடன் மாற்றப்பட்ட குழந்தை போன்ற அவதூறுகளால் மனம் முழுவதும் ரணமாகியே வாழ்ந்திருக்கிறாள். இவை மட்டுமல்ல, மிக முக்கியமாக ஜோசப்பைனின் ஒவ்வொரு அணுவிலும் லியோனட்டினின் நரித்தன குணாதிசயம் மட்டுமின்றி இறங்கியுள்ளதை கவனிக்க வேண்டும். பெரியவர் வக்கீல் கைட்ஸ்கில்லுக்கு இழைத்தது போன்றே இவளுக்குள்ளும் ஊறியுள்ள நம்ப வைத்து கழுத்தறுக்கும் நயவஞ்சகத்தனம் ஓர் எடுத்துக்காட்டு. ஆனால் குடும்பத்தாரின் மீது பரவி அவர்களை மகிழ்வித்து லியோனட்டின் அன்பும் பாசமும் ஜோசப்பைனிடம் வெளியே செல்லாமல் திரும்பி அவளுக்குள்ளேயே பரவி கிடந்து இவளை மட்டும் பரவசப்படுத்தி பார்த்திருக்கின்றன. ஜோசப்பைன் அவளுக்கும் மேலும் குடும்பத்தாருக்கும் மிக ஆபத்தானவள் என்னும் அபாய உண்மையை லியோனட் மூளையிலேயே அறிந்திருக்கிறார் என்றே தோன்றியது. கூட படிப்பவர்களை இவள் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்னும் பயத்தின் அடிப்படையில்தான் இவளை பள்ளிக்கு அனுப்பாமல் பிடிவாதமாய் மறுத்து வந்திருக்கிறார் பெரியவர். இவளின் வினோத போக்கு தானே ஒரு கவசமாயிருந்து வீட்டை கேடயம் போல காத்து வந்திருக்கிறார். தனக்கு பிறகும் இவள் கண்காணிக்கப்பட வேண்டியது அத்தியாவசியம் என்றும் அதற்கு சோஃபியாதான் உகந்தவள் என்று அவர் அவசரப்பட்டுள்ளதும் புரிந்தது. மகதா கூட ஜோசப்பைனை இதே போல அபாய கோணத்தில் அனுமானித்துதான் சுவிட்சர்லாந்துக்கு அனுப்ப எத்தனித்தாரோ?
அப்படி இருக்க தேவையில்லை. அது தன் குழந்தைக்கு நேர உள்ள முடிவினை அமானுஷ்யமாய் அந்த தாய் உணர்ந்துள்ளது உணர்வு. அப்படியெனில் எடித் ஹெவ்லண்ட், ஒருவேளை எடித் முதலில் சிறுமியின் நடவடிக்கைகளை சந்தேகித்து பிறகு பயந்து தொடர்ந்து கடைசியில் அறியப்பெற்றிருப்பாரோ? எனக்கு வைத்திருந்த உரையுள் எடித்து எழுதியிருந்த ஒரு சிறு கடிதம் என் கையில்தான் உள்ளது. அதனை இப்பொழுது படித்தேன். அருமை சார்லஸ், இது உனக்கு மட்டும் இரகசியமாய் எழுதப்பட்டது. நீ விரும்பினால் சோஃபியாவுக்கும், மற்றபடி சத்தியமாய் வேறு யாருக்கும் கிடையாது. யாராவது ஒருவருக்கு உண்மை தெரிந்தே ஆக வேண்டும் என்பது விதி. என்னை பொறுத்தவரை அது நீ. இந்த உரையோடு நான் இணைத்துள்ள கருப்பு நோட்டு புத்தகத்தை யாருமே உபயோகப்படுத்தாமல் குலைந்த நிலையில் கொல்லைப்புறம் உள்ள சிறு நாய்ப்பட்டியிலிருந்து எடுத்தேன். ஜோசப்பின் பல வருடங்களாக யாருமே செல்லாத அந்த பட்டிக்குள் தான் இதை மறைத்து வைத்திருக்கிறாள். கொஞ்ச நாட்களாக எனக்குள் வீரியமாய் வளரத் துவங்கியிருந்த அவள் மீதான சந்தேகத்தை இது நடுநடுங்க ஊர்ஜிதம் செய்துவிட்டது. ஜோசப்பைனை இனியும் வீட்டில் நீடிக்க விடுவது சரியே அல்ல. இதன் பொருட்டு நான் எடுக்க உள்ள நடவடிக்கை சரியோ தவறோ நான் அறியேன். எது எப்படியோ என் வாழ்க்கை ஏறக்குறைய முடிந்தே விட்டது. அதிகபட்சம் இன்னும் ஓரிரு மாதங்கள்தான். ஜோசப்பின் செய்துள்ள அதிரடி செயல்கள் போலீஸ் மற்றும் நீதிமன்ற கண்களுக்கு கொண்டு செல்லப்பட்டால் அந்த சிறு தளிர் எதிர்கொள்ள வேண்டிய சம்பவங்கள் என்னால் அனுமதிக்க இயலாதவை. எனவே நான் தவறு இழைத்தவளாயினேன். கடவுளே, என்னை மன்னித்துவிடு. நான் செய்ய விரும்புவதும் ஒரு வகையில் கொலையே. ஆனால் இது நிகழ்வது சிறுமியின் மீதும் இக்குடும்பத்தின் மீதும் நான் கொண்டுள்ள அபரீதமான அன்பின் காரணமாக. கடவுள் உங்கள் இருவரையும் ஆசிர்வதிக்கட்டும். எடித் டி ஹெவ்லண்ட். சரி எனப்பட இக்கடிதத்தை சோஃபியாவிடம் கொடுத்து படிக்கச் சொன்னேன். பிறகு இருவரும் சேர்ந்து ஜோசப்பைனின் கருப்பு நோட்டு புத்தகத்தை திறந்து முன்னேறினோம். நான் என்று தாத்தாவை கொன்றேன். பக்கத்தை திருப்பினோம். வியத்தகு தயாரிப்பாயிருந்தன. கருப்பு நோட்டு புத்தகத்தில் அந்த அழகற்ற சிறுமி பதிவு செய்திருந்த நிகழ்வுகள் ஒரு மனநல நிபுணரின் பயிற்சிக்கு மிகவும் உதவும் பதிவுகள். ஜோசப்பைனுக்குள்ளேயே மறைந்து கிடந்துள்ள தான் முக்கியம் என்னும் அகங்காரத்தின் ஆவேச வெளிப்பாடாய் அவள் நிகழ்த்தியுள்ள அறம் மீறிய ஒவ்வொரு செயலும் மிக சுத்தமாக பொறிக்கப்பட்டிருந்தன. இவற்றில் குழந்தைத்தனம் மிக்க, ஆகவே முதிர்ச்சியற்ற கொலைகளுக்கான இலக்குகள் ஐயங்களுக்கிடமின்றி தெளிவாயின. தாத்தா என்னை நான் உயிருக்குயிராய் ரசித்து கற்றுக்கொள்ள துடிக்கும் பாலே நடனத்தை பயில அனுமதிக்க மாட்டார் என்பது திண்ணமாகிவிட்டது. வீட்டில் யாரும் அவரை மீறி என் ஆசையை பூர்த்தி செய்ய போவதும் இல்லை. எனவே தாத்தாவை கொன்றுவிட முடிவு செய்தேன். அவர் இறந்ததும் நாங்கள் லண்டன் போய் வாழ்க்கையை தொடருவோம். அப்பொழுது அம்மா நான் பாலே கற்றுக்கொள்ள நிச்சயம் முழு ஒத்துழைப்பு தருவாள். இவ்வாறு கருப்பு நோட்டு புத்தகம் நெடுக்கிலும் பரவியிருந்த குறிப்புகளில் ஒரு சிலவற்றை மட்டும் இங்கு வைக்கிறேன். அவை ஒவ்வொன்றும் அர்த்தபுஷ்டி நிறைந்த விசேஷமானவை. சுவிட்சர்லாந்துக்கு போவதற்கு எனக்கு பிடித்தமே இல்லை. நான் போக மாட்டேன். ரொம்பவும் வற்புறுத்தி என்னை அந்நாட்டுக்கு அனுப்ப ஏற்பாடாகிவிட்டால் நான் அம்மாவையும் கொன்றுவிடுவேன். அதற்காக விஷம் தேடுவது எப்படி என இப்பொழுதே நான் சிந்திக்க வேண்டும். யூபெர்சி வீட்டில் உள்ளது. அவற்றை பயன்படுத்தி கொலையை நிகழ்த்திவிடலாம். அவை விஷத்தன்மை மிக்கவை என புத்தகங்கள் கூறுகின்றன. ஆஸ்டஸ் தேவையில்லாமல் தினம் என் மூக்கினை உடைக்கிறான். நான் பெண் என்பதால் உபயோகம் இல்லையாம். என்னால் துப்பறிய முடியாதாம். நான் துப்பறியும் முறைகளும் தவறாம். ஹ! நான் தான் தாத்தாவை கொன்றுள்ளேன் என்று மட்டும் தெரிந்துவிட்டால் என்னை உபயோகமற்றவளாய் நினைப்பானா? யாரை கொலைக்காரன் என்று பிரகடனப்படுத்துவது என இன்னும் நான் முடிவெடுக்கவில்லை. பிராண்டா அல்லது லாரன்ஸ் என்றுதான் முடிக்க வேண்டும். லாரன்ஸை விட்டுவிடலாம். பாவம், அவர் அப்ராணி. மேலும் எனக்கு பாடமெல்லாம் சொல்லித்தந்தவர்.
இந்த பிராண்டாவை போட்டு கொடுத்து விட வேண்டியதுதான். அவள் ஒழுங்கற்றவள், நெறி தவறி வாழ்ந்தவள். அவள் வீட்டு பக்கமே நாம் வந்ததில்லை என்றெல்லாம் சமயத்திற்கு ஏற்றாற்போல் பொய்களை சொல்லிக்கொண்டு நழுவ துடிக்கும் அபாயமானவள். லியோனைட் தாத்தாவை கொன்றவள் இவளாகவே இருக்கட்டும். இவை தவிர இந்த நோட்டு புத்தகத்தில் கடைசியாய் பதிவாகியிருந்த பின்வரும் வாக்குமூலங்கள் ஜோசப்பேனை தோலுறுத்தி காட்டும் நிதர்சனம். நாணியை நான் வெறுக்கிறேன், வெறுக்கிறேன், வெறுக்கிறேன். எப்படியோ அந்த வேலைக்காரியை இந்த அளவு இவ்வீட்டில் வளரவிட்டு விட்டார்கள். நான் சின்ன பெண் என்றும் நான் பெரியவள் போல காட்டி அலட்டிக் கொள்கிறேன் என்றும் எனக்கு முன்னாலேயே பலரிடம் என்னை தாழ்த்தி பேசுகிறாள். வேலைக்கார கிழம் அம்மாவை தூண்டி தூண்டி ஒரு வழியாக என்னை வெளிநாடு கடத்தி படிக்க வைப்பதில் வெற்றி கண்டு விட்டாள். அவளை கொல்லதான் போகிறேன். இதில் பின்வாங்கலே கிடையாது. பாட்டி எடித்தின் இருதய மாத்திரைகளை எதேஷ்டம். பிறகு போலீஸ் வரும். பழையபடி சுறுசுறுப்பாய் நடந்து கொண்டு எல்லோர் பார்வையும் என்மேல் திருப்பி வளைய வரலாம். நாணி இறந்து தொலைத்தாள். எத்தனை சந்தோஷம்! இனி என்னை விமர்சிப்பவர் கிடையாது. அந்த இருதய மாத்திரை பாட்டிலை எங்கு மறைப்பது என்றே தெரியவில்லை. எடித் பாட்டி அறையிலேயே வைத்துவிடலாம். இல்லை, ஆஸ்டஸ் அறையில்? ஆம், அதுதான் சரி. அப்பொழுதுதான் எல்லோரும் அவனை சந்தேகப்பட்டு கொண்டு அலையோ அலை என அலைவார்கள். பார்க்க பார்க்க பரவசமாயிருக்கும். ஒரு நாள் நானும் மிக வயதாகி இருக்கும்போது இந்த நோட்டு புத்தகத்தை முதன்மை இன்ஸ்பெக்டரின் முகவரிக்கு தபால் செய்துவிட்டு தான் மூச்சினை நிறுத்துவேன். உண்மையிலேயே நான் எத்தனை பெரிய மகா கொலைகாரி என்று போலீஸின் கண்களில் மண்ணை தூவிக்கொண்டு எத்தனை வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன் என்றும் அவர்களுக்கு அப்பொழுது விளங்கும். அந்த கருப்பு நோட்டு புத்தகத்தை மூடினேன். அடக்க முடியாமல் ஓசையின்றி ஆழமாய் கதறி கதறி அழுதாள் சோஃபியா. ஓ சார்லஸ், ஓ சார்லஸ்! வார்த்தை எழாமல் அஞ்சினாள். எத்தனை கொடூரம், எவ்வளவு பயங்கரம்! பேயாய்தான் உளவிருக்கிறாள். பேயைதான், குட்டி பிசாசு என்போமே, அது எத்தனை சரியாய் பொருந்திவிட்டது பார்த்தாயா? ஆனாலும் அவள் என் தங்கை சார்லஸ். இக்குடும்பத்தாரை எத்தனை நேசித்தோனோ அதை விட சில மடங்கு அதிகமாய் அவளை அழகற்று ஒதுக்கப்படுகிறார்கள் என்னும் ஒரே காரணத்திற்காக அவளை நான் நேசித்திருக்கிறேன். அதனால் அவளுக்கு நேர்ந்துள்ள இக்கதி என்னை உலுக்கி தள்ளுகிறது சார்லஸ். நானும் இதே மனநிலையிலே தான் இருந்ததால் எதுவும் பேசவில்லை. இந்த வீட்டில் இருப்போரை விட அந்த குட்டி பிசாசு அதிகம் பேசி பழகி கழித்து சண்டையிட்டு வாழ்ந்தது என்னிடம்தான். நான் அச்சிறுமியின் நடவடிக்கைகளில் வசியமாகி பிரமித்திருக்கிறேன். அவளின் அருகாமையில் ஒரு வகை பாதுகாப்பு கலந்த தைரியத்தோடு இருந்திருக்கிறேன். எடித்து இருந்ததில் கூட அவர் வயதானவர், புற்றுநோய் கண்டு ஏறத்தாழ உதிர்ந்தே போனவர் என்னும் காரணங்களால் இழப்பு தெரியவில்லை. ஜோசப்பைனின் அகால மரணம் இழப்பு இருந்தது. இக்குரூர வீட்டில் குரூர செய்கைகள் செய்து குரூர முடிவு அடைய என விதிக்கப்பட்ட சிறுமி. என் கண்களும் பொலபொலவென அழுதன. கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்த சோஃபியா கேட்டால், அவள் இருந்திருந்தால், போலீஸ் கைகளில் அகப்பட்டிருந்தால் என்ன முடிவு கிடைத்திருக்கும்? சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பப்பட்டிருப்பாள் என நினைக்கிறேன். பிறகு விடுவிக்கப்பட்டிருப்பாள், கொலைகள் செய்த பெண் என்னும் முத்திரையோடு. இது கொடுமையாய் தெரியவில்லை? இல்லை, அவள் செய்துள்ள கொலைகள் மன்னிப்புக்கு அப்பாற்பட்டவை என முடிவாகி அவள் வாழ்க்கை பூராவும் கம்பிகளுக்கு பின்னாலும் போடப்பட்டு விடலாம். இப்படியே இருந்து விடட்டும் என்று நடந்ததை ஜீரணிக்க முயன்றவள், ஆனால் பாட்டி எடித் எத்தனை உயர்ந்தவள் பார்த்தாயா? ஒரு கொலை பழியையே தன்மேல் சுமந்து கொண்டு மடிய நினைத்திருக்கிறாள். தியாகி, நிச்சயம் தியாகிதான் எடித். ஹெர்லி சாலைக்கு சென்று வரும்போதே நினைத்தேன் அவருக்கு ஏதோ நோய் பிடித்துள்ளது என்று. ஆனால் புற்றுநோயாயிருக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை என்ற நான் இறுக்கத்தை தளர்த்தி அமைதி காணும் பொருட்டாக பிராண்டாவும் லாரன்ஸும் அடுத்த விசாரணைக்கு வரும்போது அவர்கள் மீது குற்றம் இல்லை என நிரூபிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு விடுவார்கள் என்றேன்.
பிறகு சோஃபியாவை மிக அருகில் நெருங்கி தோளோடு இழுத்து அணைத்து கொண்டு, சோஃபியா, இனி நீ என்னை மணந்து கொள்வாய் என்றேன். அவள் மறுக்க மாட்டாள் என்ற உறுதியுடன். இம்முறை காதல் காமம் தோயாமல் ஆறுதலாய் சொன்னேன். தொடர்ந்தேன். நான் பெர்சியாவுக்கு மாற்றப்பட்டுள்ளேன். இந்த குரூர வீட்டின் சாயல் கூட பட்டு நம் நிம்மதி பறிப்போய் விடாமல் இருக்க இறைவனாய் அள்ளித்தந்த மாற்றலாய் படுகின்றது இது. உன் தாயார் இனி வேண்டிய நாடகங்களை போட்டுக்கொண்டு வாழலாம். உன் அப்பா இன்னும் புத்தகங்களை வாங்கி மூழ்கலாம். ஆஸ்டஸ் ரொம்ப சீக்கிரமாய் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் கல்லூரி வாழ்க்கையில் சிறகடிக்கலாம். விட்டுவிடு. எல்லோரும் இனி வாழ்வார். அவர்களை பற்றி நினைவும் கவலையும் வேண்டாம் என்ற நான் அவள் முகத்தோடு முகம் செருகி கண்களோடு கண்கள் ஊடுருவி சொன்னேன். என்னை பற்றி மட்டும் நினை. அவள் இதனை நாட்களில் முதல் முறையாக என்னை இறுக்கி அணைத்தாள். அவளும் என் கண்களுக்குள் தன் கண்களை பதித்தாள். கேட்டாள், உனக்கு பயமாயில்லையா சார்லஸ் என்னை மணக்க? எதற்காக பயப்பட வேண்டும்? வீட்டிலுள்ளோர் அனைவரதும் மோசமான குணங்களில் மரபணுக்களும் ஒன்று சேர்ந்து பரிதாபகரமான ஜோசப்பனிடம் இறங்கியிருந்தன. உன்னிடம் என்னருமை சோஃபியா, உன்னிடம் லியோனைட் பரம்பரையின் தைரியமும் பரோப குணங்களும் பரவி நிலைத்துள்ளன. எப்பொழுதும் மிக சரியான முடிவுகளையே எடுக்கவல்ல சிந்தனையாளர் லியோனைட். இக்குடும்பத்தின் சுமை தாங்கியாய் உன்னை நியமித்திருப்பதிலேயே அது ஊர்ஜிதமாகிறது. நிமிர்ந்து நெல் என் உயிரே. எதிர்காலம் நம் கைகளில். உறுதியாய் நிற்பேன் சார்லஸ். ஐ லவ் யூ. உன்னை கரம் பிடிப்பேன். உன்னை மகிழ்ச்சியாய் இருக்க வைப்பேன் என்றவள் என் கைகளிலிருந்து கருப்பு நோட்டு புத்தகத்தை கண்ணுற்று பரிதாப ஜோசப்பைன் என்று பெருமூச்செறிந்து அமைதியானாள். நானும் தன்னிசையாக மிக பரிதாபமான குழந்தை என்றேன். அப்பாவை சந்தித்த போது என்ன முடிவு செய்துள்ளது, என்ன நேர்ந்துள்ளது என்று கேட்டார். எல்லாம் அந்த குழந்தை ஜோசப்பைன் தானப்பா என்றேன் நான். நான் யூகித்திருந்தேன் சார்லஸ். உனக்கு நினைவிருக்கிறதா? நானி இறந்த தகவல் வந்தபோது நாம் இருவரும் விவாதித்து கொண்டிருந்தோமே. அந்த விவாத இறுதியில் ஜோசப்பைனை மட்டும் நாம் ஏன் விட்டு வைக்கிறோம்? அது சரியில்லை. எனக்கு வரும் இச்சந்தேகம் ஏன் உனக்கு வரவில்லை என உன்னிடம் பேச ஆரம்பித்தேன். அதற்குள் நாணியின் தகவல் வந்தது என்றவர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து என் கைகளை குலுக்கி, போகட்டும், பரவாயில்லை, வென்றுவிட்டாய் என்று வாழ்த்திவிட்டு பிறகு ஜன்னல் நோக்கி நகர்ந்தவர் விரிந்திருந்த வானின் எல்லையை பார்த்தபடி மிக பரிதாபமான குழந்தை என்றார். முடிந்தது.